Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB மாஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கறவங்களுக்கு CSIR நெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கறவங்களுக்கு எஸ்பெஷலி ஹையர் மேத்தமெட்டிக்ஸ்ல எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து PGTRB ல ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சால்வ் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஆட் ஆகிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக்கு எல்லா எக்ஸாமுக்குள்ளதுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து PGTRBக்கும் CSIR நெட்டுக்கும் சேர்த்து ஒரு வெபினார் போட்டிருக்கேன். உங்ககிட்ட ஏற்கனவே வெபினார் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டேட் வந்து அக்டோபர் 2 2024 அக்டோபர் 2 அன்னைக்கு நைட் 8 மணிக்கு இந்த வெபினார் போட்டிருக்கேன். அந்த வெபினாருக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வெபினார் விஷயமா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயுமே ஆட் ஆகிக்கோங்க. இந்த வெபினாரோட லிங்க்கு அந்த கூகுள் மீட் லிங்க்கு, அது அந்த நேரம் தான் ஓப்பன் ஆகும். அதனால வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அதில் வந்து நான் லிங்க்கை கொடுப்பேன். என்னுடைய டெலிகிராம் குரூப்லேயும் லிங்க்கை கொடுப்பேன். அதில் வந்து நீங்கள் PGTRBயை பற்றி உள்ள என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கேட்டுக்கலாம். அதே மாதிரி CSIR நெட்டுக்கும் நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். கம்பைண்டாக PGTRB கம்பைண்டு வித் CSIR நெட் கம்பைண்டு கோர்ஸாக ஆன்லைனில் ஜாயின் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்லைன் மோடில் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது PGTRBக்கு தனியாக வந்து டெஸ்ட் பேட்சும் வச்சுருக்கேன். எது வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா MCQs பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. எது வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வெபினார் லிங்கை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயமாக வெபினாரில் ஆட் ஆகுது. அது ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனாக தான் இருக்கும். நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் அந்த நேரத்தில் கேட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் த ஆஸ்குலேட்டிங் பிளேன்னு கேட்டிருக்கேன். ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கு நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஃபார்மில் என்ன? கேபிட்டல் X மைனஸ் X, கேபிட்டல் Y மைனஸ் Y, கேபிட்டல் Z மைனஸ் Z, X dot Y dot Z dot, X double dot Y double dot Z double dot equal to C. சரியா? இப்போ நான் இதில் 6 கொடுத்துருக்கேன். நான் 6 டாட் கண்டுபிடிக்கிறேன். இது X, Y, இது Z. அப்போ X டாட் என்ன வரும்? மைனஸ் A sin U. இது என்ன வரும்? A cos U. இது BUக்கு B. இப்போ 6 டபுள் டாட் கண்டுபிடிக்கிறேன். sin U க்கு டிஃபரன்ஷியேஷன் cos U. அப்போ மைனஸ் A cos U. cos U க்கு டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin U. B க்கு டிஃபரன்ஷியேஷன் 0. இப்போ இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மாடுலஸ் டிட்டர்மினன்ட் X மைனஸ் A, X என்னது? A cos U. Y minus A sin U. Z minus BU. இங்கே X dot என்ன இருக்கு? மைனஸ் A sin U, A cos U, B. அடுத்தது மைனஸ் A cos U மைனஸ் A sin U 0 equal to 0. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த சைடு ஜீரோஸ் நிறைய இருக்குதோ அந்த சைடா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எக்ஸ்பேன்ஷன் ஈஸியாக வந்துடும். இதில் ஒரு சைடு 0 இருக்கு. அப்போ இந்த ரெண்டு மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. Z மைனஸ் BU இன்டூ என்ன அர்த்தம் அந்த காலம் விட்டுறணும், அவ்வளோதானே. அப்போ இங்கே என்ன வரும்னு பாருங்க, A ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் U, A ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் U plus A square cos square U, A square sin square U plus A square cos square U minus B into இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. B னா அந்த ரோ அந்த காலம் விட்டுறணும், அப்படிதானா. அப்ப இது கூட இதை மல்டிப்ளை பண்ணுங்க. minus A sin U into X minus A cos U, minus A sin U into X minus A cos U.
b இது மல்டிப்ளை பண்ணா இது இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, நடுவுல ஒரு மைனஸ் வரும், இப்போ பிளஸ் a cos u into y minus a sin u. அவ்வளவுதான், equal to 0. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இதுல a ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம்னா cos ஸ்கொயர் u plus sin ஸ்கொயர் u 1 ஆயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா z minus bu into a ஸ்கொயர். அடுத்தது உள்ள கொண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. உள்ள கொண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு இந்த a sin u ஐ x கூட மல்டிப்ளை பண்றேன். அப்போ மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ். அப்ப a b x sin u மைனஸ் பிளஸ். இது மிஸ்டேக் வந்தா சொல்லணும், நான் இதுல நடத்திட்டு இருக்கனால மிஸ்டேக் வந்தா மிஸ்டேக் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் வரும். அப்போ மைனஸ் a ஸ்கொயர் b cos u minus a square b cos sin u cos u sin u, right? Minus a square b sin u cos u, right? Plus அடுத்து plus minus இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ், இங்க பிளஸ். அப்போ minus aby cos u minus aby cos u. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைனஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ். அப்ப என்ன வரும்? பிளஸ் a ஸ்கொயர் b sin u cos u equal to 0. சரியா? பாருங்க, அழகா கேன்சல் ஆயிடுது, இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுது. நிச்சயம் என்ன இருக்கு? எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்? ஈக்குவேஷன் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் a சர்க்கிள் எப்படி, சாரி, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பிளேன் எப்படி இருக்கும்? ax plus by plus cz plus d is equal to 0. அந்த மாடல்ல நம்ம எழுத போறோம். அப்போ ab sin u into x, அடுத்தது minus ab cos u into y, ax plus by plus cz plus a square z. அவ்வளவுதானா? அடுத்தது கான்ஸ்டன்ட் minus a square bu equal to 0. இந்த ஃபார்முலா ax plus by plus cz plus d is equal to 0. இப்படி வந்திருக்கு நம்மளுக்கு ஆன்சர். நம்மளுடைய ஆப்ஷன்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன செய்துக்கலாம், அதை வந்து மாற்றி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இதுதான் நம்மளுடைய ஆன்சர். த்ரூ அவுட்டாக ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் த்ரூ அவுட்டாக நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஏயை கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஏ நாட் ஈக்குவல் டு 0 தான், அதனால நம்ம ஒரு ஏயை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? b sin u x minus b cos u y plus az equal to abu அல்லது minus abu equal to 0. சரிங்களா? This is our equation of the, இதுதான் நம்மளுடைய equation of an osculating plane. இந்த equation of an osculating planeல இருந்து நம்மளுக்கு கட்டாயமா வருஷம் ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக என்ன செய்திடலாம், இதை டெவலப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய எம்சிக்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா விதமான புக்ஸும் எல்லா விதமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வெபினார் வந்து October 2nd October 2024ல நைட் 8 மணிக்கு நான் வெபினாரோடைய லிங்க்கை வந்து கூகுள் மீட் லிங்க் தான். நான் யூடியூப்ல லைவ் கொடுத்தேன்னா நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, மெசேஜ் பண்ணணும், பார்க்க கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் கூகுள் மீட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்ன டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கலாம். PGTRB டுகெதர் வித் CSR நெட் ரெண்டும் சேர்ந்து வெபினார், நீங்கள் எது வேணாலும் உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்கலாம். மற்றபடி நம்மளுடைய கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் கொடுத்துருக்கேன்.
கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. போய் பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள்.